பல்லவதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சவுத் ஆப்பிரிக்கா பெண்கள் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்து 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் பங்கேற்று ஆடி வருகிறாங்க. அதுல முதல் ஒரு நாள் போட்டி நேற்று பெங்களூருல இருக்கிற சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்தது. இது முதலில் டாஸ் வென்ற இந்திய அணி பெண்கள் அணியின் கேப்டன் நாங்க பேட்டிங் தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவோட ஸ்டார்டிங் ரொம்பவே சொதப்பலாவே இருந்துன்னு சொல்லலாம். முதல் 100 ரன்னுக்கு 5 விக்கெட்டில் இருந்து மிகவும் தடுமாறினாங்க சொல்லலாம். இந்த இதுல ஸ்மிருதி மந்தனா மட்டும் 117 ரன்கள் அடித்து சதம் அடித்து மிகப்பெரிய அளவுல பேட்டிங் உறுதுணையா இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் மந்தனாவுக்கு உறுதுணையாக தீப்தி சர்மா அவர்கள் 37 ரன்களும், பூஜா அவர்கள் 31 ரன்களும் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 50 ஓவர்கள் முடியல இந்திய அணி 265 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் இழப்புக்கு 265 ரன்கள் எடுத்து மிகப்பெரிய அளவுல ஒரு சேசிங் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லணும். சவுத் ஆப்பிரிக்கா தரப்புல பவுலிங் அயபோங்கா அவர்கள் 3 விக்கெட்டுகளும், மசபடா 2 விக்கெட்டுகளும், டெக்ஸன் லாபா சங்கி சிங் தலா ஒரு விக்கெட் வீழ்த்திருந்தாங்க. 265 ரன்கள் என்கிற மிக சவாலான இலக்கை தொடுவதற்காக சவுத் ஆப்பிரிக்காவோட டீம் பேட்டிங் ஆங்கினாங்க. இந்தியாவோட பவுலிங்கோட தாக்கு பிடிக்காம சவுத் ஆப்பிரிக்காவோட விக்கெட் சீட்டுக்கட்டுகள் போல தொடர்ந்து சரிஞ்சுட்டே இருந்துதான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஆஷா சோபனா அவர்கள் 4 விக்கெட்டுகள் எடுத்து மிகப்பெரிய அளவுல இந்தியாவோட வெற்றிக்கு உறுதுணையா இருந்தாங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா அவர்கள் பேட்டிங்ல 37 ரன் எடுத்திருந்தாங்கன்னா பவுலிங்ல 2 விக்கெட்டுகள் எடுத்து சாதிச்சிருந்திருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ரேணுகா சிங்கும் பூஜா அவர்களும் ராதா யாதவ் அவர்களும் தலா ஒரு விக்கெட் வீழ்த்தியிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா தரப்பு பிரிட்டிஷ் 18 ரன்கள் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. அப்புறம் லூஸ் 33 ரன்களும், கேப் 24 ரன்களும், ஜாப்டா 27 ரன்களும் எடுத்தாங்க. மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களுமே ஒற்றை இலக்குல நடைய கட்டிட்டாங்க தான் சொல்லணும். கடைசியில பாத்தீங்கன்னா 122 ரன்னுக்கு எல்லாத்திலும் பார்த்தா ஆல் அவுட் ஆனாங்க. கிட்டத்தட்ட 143 ரன்கள் வித்தியாசத்துல நேற்று இந்திய அணி மிக பெரிய அளவுல வெற்றியை பெற்றாங்க தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம சுத்தி மந்தனா நேற்றைய போட்டியில 7,000 ரன்களை கடந்த இரண்டாவது இந்திய வீரர், பெண்கள் வீரர்ல இரண்டாவது இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காருன்னு சொல்லலாம். மந்தனாவுக்கு மிக பெரிய அளவுல நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம மந்தனா அவர்களுடைய சதமானது 6வது சதமாகவும், அந்த 6வது சதத்துல இந்த நேற்று அடித்த சதம் மட்டும் தான் இந்திய மண்ணில் எடுத்தது. மற்ற 5 சதங்களும் வெளிநாட்டு மண்ணில் அடித்து எடுத்ததுதான். அது மட்டும் அவங்களுடைய மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பெங்களூர் டீமுக்காக WPL விளையாடிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் அவங்களோட சதத்தையும் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7,000 ரன்களை கடந்த 2வது வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் மந்தனா அவர்கள் படைச்சிருக்காங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னா மந்தனா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நமது யூடியூப் சேனல் சார்பாக நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.